வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா அந்த பக்கம் திரும்பிட்டு போங்க. அதை விட்டுட்டு போட்டோவை கழட்டி வீசிடுவேன்னா பேசிட்டு இருக்கீங்க. என்னது? நான் மூஞ்சி திருப்பிட்டு போணுமா? ஏய், ஓவரா பேசுறடி நீ. இதோட நிறுத்து. இன்னொரு வார்த்தை பேசுன போட்டோவோட சேர்த்து நீ தெருவுக்கு போக வேண்டியது வரும். நர்மதா, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குமா? என் வாழ்க்கையில கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போனது அந்த பயலோட கல்யாணத்துல தான். பெத்த அப்ப அவமானப்படுவானே, இந்த குடும்பம் அவமானப்படுமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். நீ அவனோட போட்டோ எடுத்து மாட்டியிருக்க. இது என்னமா நியாயம்? என்ன நியாயம்? இந்த பார், நீ செய்த காரியம் எத்தனையோ என் மனசுக்கு ஒப்பனாலும் உன்னை நான் மன்னிச்சிருக்கேன். நீ எத்தனையோ உதவி பண்ணிருக்க. இந்த குடும்பம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கூட நீ பெருசா கை கொடுத்திருக்க. ஆனா நீ இந்த போட்டோவை மாட்டிருக்க என் மனசுக்கு ஒப்பலம்மா. உன் மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதையை எந்த சூழ்நிலையும் கெடுத்துறாதம்மா. தயவு செஞ்சு அதை எடுத்துரு. பா, நீங்க ஏன் விட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த கன்றாவியும் நானே கழட்டிறேன் பாருங்க. இப்போ அத்தை வேண்டாம் அத்தை, சொன்னா கேளுங்க. அந்த போட்டோவை எடுக்காதீங்க ப்ளீஸ். அத்தை வேண்டாம், அந்த போட்டோவை எடுக்காதீங்க. அத சொல்றதுக்கு நீ யாரடி? நான் சொல்றத கேளுங்க. கைய விடாதீங்க. கைய விடு. கைய விடு. கைய விடு. இந்த போட்டோ அங்க தான் இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்க. கைய விடு. கைய விடு. ஐயோ நர்மதா விடு. வேண்டாம். கைய விடு. ஐயோ கைய வாடி பிடிக்கிற. பின்ன அடிக்க வந்தா வாங்கிட்டா நிப்பேன். ஓடிங்க. அம்மா ஏதோ கவர்மெண்ட் ஜீப் வந்திருக்குமா? வணக்கம் ஐயா. நாங்க கோர்ட்டு சொல்லி வரோம். உங்க பேத்தி நர்மதா அவங்க அப்பா பிரபாகர் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் உங்க பேருக்கு பவர பட்டாணி கொடுக்கறதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. அத மாத்துறதுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாம் வாங்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஐயா, உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு ஜெராக்ஸ் கொஞ்சம் கொடுங்க. ரூபினி, தாத்தாவோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு பிரவுன் கலர் கவர்ல போட்டு வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வா. பரவாயில்லைங்க, 30 வருஷத்து பகையெல்லாம் தீந்து நீங்க பேத்திய வந்து இறங்குனதும் உங்க அப்பா அம்மா போட்டோவை தாத்தா வீட்டுல மாட்டிட்டீங்க. உங்க 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க. சந்தோஷங்க சார். இப்ப தேவையில்லாமலாம் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க. இதுவும் நாங்க வந்த விஷயம்தான். ஐயா, கோர்ட் எங்களை அனுப்புனது உங்க கிட்ட ப்ரூஃப் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல. இத்தனை வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்த நீங்க இப்ப பேத்தி வந்து சொத்தை மாத்தி கொடுக்குதுன்னா வேற ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பாக்குறதுக்கு தான். மக மருமக போட்டோவை ஹால்ல கொண்டு வந்து மாட்டிருக்கீங்கன்னா அப்போ நீங்க 2 குடும்பமும் ஒன்னாயிட்டீங்கன்னு தானே அர்த்தம்.
நர்மதா இந்தா குடு. என்னங்க சார்? இந்த ப்ரொசீஜர்லாம் பண்றதுக்கு 1 வீக் to 10 days ஆகும். எல்லாமே ரெடி ஆனதும் நாங்களே இன்ஃபார்ம் பண்றோம். வரேங்க. வரேங்க. வாங்க. சும்மா இரு. அத்தை, இப்போ தெரியுதா? அதுக்கு தான் நான் இந்த போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்டினேன். அது தெரியாம நீங்க என்கிட்ட கோவப்படுறீங்க. இப்போ இவங்க போய் நான் பேத்தி இல்லங்கிற மாதிரி சின்னதா ஒரு சந்தேகத்தை கிளப்பினா கூட போதும், அது சொத்து மாத்துறதுல பெரிய பிரச்சனை ஆயிடும். இது எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கும் காச்சு மூச்சுன்னு கத்துறீங்க. இங்க பாருங்க, நான் ஏதாவது பண்றேன்னா அது காரணத்தோட தான் இருக்கும். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நல்ல வேளை, நான் கூட என்ன நர்மதா பேத்தி நடிக்க ஆரம்பிச்ச முத நாளே கலகத்தை ஆரம்பிச்சிட்டாளேன்னு நினைச்சு பயந்துட்டேன்.